ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. வியர்ட் டாக்ஸஸ், இந்த உலகத்தில் இருக்கிற வியர்ட் டாக்ஸஸ், இதுக்கெல்லாமாடா டாக்ஸ் போடுவீங்க அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்ற தண்ணிக்கு வரி, குடிக்கிற சாப்பாட்டுக்கு வரி, சுவாசிக்கிற காத்துக்கு வரி, வரி 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 வரி. உப்புக்கு வரி போட்டாங்கன்னு காந்தி தாத்தா போராட்டம் பண்ணி தண்டி மறைச்சு போனாரு. அதுல என்னோட தாத்தாவோட தாத்தாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பெருமையோட இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டாக்ஸே வந்து என்னடா இது மயிறு டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டாக்ஸே வந்து மயிறு மேலதான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, பியர்ட் டாக்ஸ். தாடியை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். 1698ல ரஷ்யால வந்து சார் த பீட்டர் கிரேட் வந்துட்டு இந்த டாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ரீசனா அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, யூரோப்பியன்ல இருக்க மென்லாம் வந்து ஸ்டைலிஷா இருக்காங்க, அவங்கள மாதிரியே வந்து நம்ம ஆட்களும் மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து வலிச்சிட்டு சுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு இந்த பியர்ட் டாக்ஸை வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பியர்டு, ஒருவேளை நீங்க பியர்ட் லவரா இருந்தா உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் போயிட்டு ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒரு டோக்கன் வந்து ஒன்று வாங்கி நீங்க வந்து வச்சுக்கணும். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுங்களேன், போலீஸ் பிடிப்பாங்க. லைசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்கல்ல, அதே மாதிரி பியர்டு வச்சிருக்கவங்க வந்துட்டு டோக்கனை வந்து பேக்கெட்லயே போட்டு சுத்தணுமா. அப்படி உங்கள்கிட்ட டோக்கன் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும். நான்லாம் வந்து டாக்ஸ் பே பண்ணும் போல. நம்ம ஊர்ல இந்த டாக்ஸ் வந்தா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, நம்ம ஊர்ல தான் நிறைய பேர் தாடி இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. ஷேவ் பண்ணும்போது அப்படியே அப்போடா ஷேவ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு கொஞ்சம் வந்து ஆனியன் ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு மண்டலம் 40 நாட்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பேபி ஹேர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. மயிர்லேயே அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இங்க இருக்குங்க. இது ரெண்டாவது டாக்ஸ். டாக்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸ்ல இன்டகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியேட் கால்குலஸ்லாம் வந்து படிச்சுட்டு வந்தாதான் புரியும் போல. யூஎஸ்ஏல வந்துட்டு அவங்களோட ஃபுட் கேட்டகரியில வந்து ஒரு டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஃபுட்டு வந்து ஃப்ரோசனா இருக்கும்போதும் சரி, அதை பேக் பண்ணி ஹீட் இல்லாம இருக்கும்ல, அப்படி இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கிடையாது. ஆனா அதே விஷயத்த நீங்க ரெஸ்டாரண்ட்ல நல்லா சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து இதை சொல்லும் போதே வந்து பிஸா டாக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பீஸா வந்துட்டு நீங்க வந்து டப்பால போட்டுட்டு வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதாவது டாக்ஸ் கிடையாது. அதே பீஸாவை ரெஸ்டாரண்ட்ல நல்லா ஹீட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. இன்னொன்று சொல்லணும்னா வந்து இந்த ஃபுல்லா வந்து பிரெட்டா இருக்கும்ல, கட் பண்ணாம அந்த பிரெட்டை வந்துட்டு நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்துட்டு டாக்ஸ் வந்து கிடையாது. ஆனா அதே பிரெட்டை நீங்க இப்படி உட்காந்து சாவகாசமா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிரெட்டை வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அது வந்து கிராசரியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அது இம்மிடியேட்டா சாப்பிட்ற ஒரு ஃபுட்டா மாறிடுச்சு அப்படின்னா, சுட சுட இருந்துச்சு இல்லை ஸ்லைஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து மாறும். இப்போ கலிஃபோர்னியால ஒரு மாதிரி இருக்கும், டெக்ஸஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து மாறுமா. ஸோ இந்த டாக்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக யாராவது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்றதுனா சொல்லுங்க. நானும் முக்கி பார்த்து எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ ஃபுட்டை பற்றின டாக்ஸுங்கிறனால நம்ம இந்தியாலையும் என்னென்ன டாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டி சொல்றேன். இப்போ இது வந்து இருக்கு. அரிசியோ கோதுமையோ நீங்க போயிட்டு லூஸ்ல தனியா வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஆனா அதே அரிசியை நீங்க வந்து சாக்கு போட்டு பேக் பண்ணி அதுல ஒரு பிராண்டுன்னு சீல் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கு. நீங்க வந்து 5% டாக்ஸ் வந்து பே பண்ணணும். போட்டுக்கலாமா? அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டு. அதுக்கும் வந்து டாக்ஸ் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு இல்ல, மாடுக்கு. மாடு சாப்பிட்டுட்டு பின்னாடி வழியா வந்து மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து எர்த்தோட ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான். அதனால வந்து டென்மார்க்ல 2003ல வந்து இந்த டாக்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ மாடு வச்சிருக்க அனைவரும் இயர்லி வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். இது மாடுக்கு மட்டும் இல்ல, ஆடு பன்றி இது ரெண்டுக்கும் இருக்கு. ஆனா வந்து மாடுக்கு வந்து கொஞ்சம் டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகம். இண்டோர் டாக்ஸ். ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு வந்து ஜட்ஜ் பண்ணலாம்? காரு வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், ட்ரெஸ்லாம் வந்து பிராண்டடா போடுறான், ஸோ அவன் வந்து நல்லா ஜாலியாக இருக்கான். அது இஎம்ஐல வாங்கியிருப்பான், அது அடுத்த விஷயம்.
ஆனா வந்துட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஓகே, அவன் வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா வீட்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, அதனால இவன் வந்து வசதியா இருக்கான். அதுக்கு நான் வந்து டாக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து 17th இருந்து 18th செஞ்சுரியில வந்து இந்த டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்களாம். இங்கிலாந்து, பிரிட்டிஷ் காலனிஸ்லாம் இந்த டாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பயும் அந்த கண்ட்ரீஸ்லாம் போய் பார்த்தோம்னா அந்த காலத்துல கட்டின அந்த வீட்லலாம் ஜன்னல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்காது, கதவும் வந்து இருக்காது. அதை வந்து செங்கலை வச்சு வந்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களாம். இப்பயும் அது மாதிரிலாம் இருக்குமா. ஒருவேளை நீங்க போனீங்க அப்படின்னா போய் நோட் பண்ணி பாருங்க. அடுத்த டாக்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்த ஒரு டாக்ஸ். ஆனா அந்த டாக்ஸ் வந்து உண்மையா பொய்யா இல்லை வந்து இதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னு எனக்கு வந்து தெரில. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்துட்டு வீட்டில் வந்து கக்கூஸ் இருந்தா வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஆமா, நீங்க வந்து 2க்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டாக்ஸு, நீங்க 1க்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி பர்சன்டேஜ் வந்து டாக்ஸு. இயர்லி நீங்க எத்தனை தடவை போறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை கவர்மெண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். எத்தனை தடவை போறோம்லாம் இல்லை, கக்கூஸ் இருந்தாலே அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணுமா. அந்த லேட்ரினோட இந்த ஜிங்க் இருக்குல்ல, அதோட சேர்த்து பாத்ரூம் இருந்துச்சு ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்க இயர்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, இதுலேருந்து வர்ற அந்த மணியை வந்துட்டு பப்ளிக் டாய்லெட்ஸோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்களாம். இப்பயும் வந்து நம்ம ஓவராலாக அந்த வீட்டுக்குன்னு ஒரு வரி டாக்ஸ் வந்து பே பண்ணுறோம். ஆனால் வந்து பாத்ரூம்னு தனியாக வந்து ஒரு டாக்ஸ் வந்து பே பண்ணுறது முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இந்த டாக்ஸை எதுக்குறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ பாத்ரூம் கட்டினா தானே டாக்ஸ் போடுவேன், எனக்கு பாத்ரூமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக 1.5 லிட்டர் செம்பு எடுத்துட்டு கொல்லைக்கு போயிடுவாங்க. நாங்கள் இயற்கையோடய வந்து போய்க்கிறோம், நான் டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறதில்ல, அது இயற்கையோட இயற்கையாகவே வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து உண்மையிலே எதிர்த்து வந்து அதை பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அப்படிதான் வந்திருப்போம். இந்த டேக்ஸ் வந்து உண்மையிலே இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு இந்த விதத்துலேயே வந்து ப்ரூஃப் வந்து கிடையாது.